இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏமா என்னாச்சு கையில? மெழுகுவத்தி விழுந்து துணி எரிஞ்சிருச்சுரா. மீனாட்சி அதை கையால அணைக்க போய் கையெல்லாம் காயமாயிடுச்சுரா. டேய், துணி தானே, வேற தச்சுக்கலாம்ல. எதுக்கு கையால் அணைக்க போன? நீ தைச்சுக்கலான்னு ஈஸியா சொல்லுவேன். கஷ்டப்பட்டு தைச்சது எங்களுக்கு தானே தெரியும். அதெல்லாம் வெட்டியா இருக்கிற உனக்கு புரியாது. ஜீவா, துணி எரிஞ்சிருச்சுல்ல, அதான் மீனாட்சி கடுப்புல பேசுறா. நிறைய துணி எரிஞ்சிருச்சா? 4-5 துணி எரிஞ்சிருச்சு. திரும்ப அதை தைக்க இன்னும் அதிகமா டைம் ஆகும். இப்பவே இருட்டுல ஒண்ணுமே கண்ணு தெரியல. இதுல எங்க இருந்து எம்ப்ராய்டரி போடுறது? ஊசி கூட கோர்க்க முடியாது. நாளைக்குள்ள எப்படி தேன கொடுக்க முடியும்? என்ன பண்றதுன்னு தெரியல. தேனு, நீ முதல்ல அழாத, டென்ஷன் ஆகாத. மீனாட்சி, மீனாட்சி, கையில காயமா இருக்கும்போது எதுக்குமா மறுபடியும்? எனக்கு எதுவும் இல்லாத வேலையை முடிச்சாகணும். ஜீவா, இபி ஆபீஸ் போனல என்னடா சொன்னாங்க? வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜீவா, ஏதாவது பண்ணி கரண்ட வர வைக்க முடியுமான்னு பாரியா. 2 பேரும் பாவையா, இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும்யா. ஏமாச்சி, எம்ப்ராய்டரி வேலை அவ்வளவுதான் போல இருக்கே. சோலி முடிஞ்சிச்சு, இனி ஒண்ணும் நடக்காது. எல்லாத்தையும் எடுத்து மூட வேண்டியதுதான். பாவீங்களா? இந்த தேன்மொழி ஒருத்தி இருந்தாலே போதும், அந்த காரியம் உருப்படாது. இப்போ தங்கச்சிக்காரி கூட வந்து சேர்ந்திருக்கா, எப்படி வழங்கும்? உடம்புக்கு புழுக்கமா இருந்தாலும் மனசுக்கு சும்மா ஜிகிருதண்டா குடிச்ச மாதிரி சில்லுன்னு இருக்கு.